ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான கேழ்வரகு புட்டு, அதாவது ராகி புட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம இந்த ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி அனில் பிராண்டு மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம நார்மல் பச்சை தண்ணியில் தான் பார்த்திங்கன்னா டேபிள் சால்ட்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளித்து பிசைய போகிறோம். கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசையலாம். இப்போல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்குறதே இல்லை. ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம அவசரமாக இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இது மாதிரி தான் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி புட்டெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் பிசையணும். நிறையா தண்ணி ஊற்றிட வேண்டாம். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாவை நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி மாவு நல்லா நமக்கு உதிரியாக இருக்கணும். அதுக்கு மீறி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக தான் மாவு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸில் லைட்டாக பல்ஸ் மோடில் கொடுத்து எடுத்திங்கனாலே இந்த மாதிரி உதிரியாயிரும். ஆனால் நம்ம கையில் தண்ணி தெளித்து பிசைஞ்சோம்னாலே இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு மாவு உதிரியாக அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம அதை இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது வேகிற டயத்தில் நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காவோட ஒரு ஏலக்காய் போட்டு நான் துருவி எடுத்துக்கிறேன். இப்போது நல்லா நமக்கு புட்டு வெந்து வந்துருச்சு. இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம இந்த ராகி புட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அரிசி புட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோ அதே அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. காலையில் டைமில் நம்ம செய்ய முடியலனாலும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம இதை செஞ்சு கொடுத்தோன்னா உடம்புக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த தேங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குற மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். இது எல்லாம் ஒன்றா வர வரைக்கும் கலந்து கொடுத்துட்டு நமக்கு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான ராகி புட்டு. இது சூடாகவும் நம்ம உடனே சாப்பிட கொடுக்கலாம். இல்லை வச்சுருந்து கூட நம்ம செஞ்சு வச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் செஞ்சு வச்சுட்டா கூட ஈவினிங் குழந்தைங்க வரும்போது நம்ம கொடுக்கலாம். கெட்டு போகாது நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி புட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கெட்டி ஆயிடுச்சுன்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உதிரியாக கிடச்சிரும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சாஃப்டாக அவ்வளோவே சாப்பிட சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணிடாமல் இந்த ராகி புட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம லைட்டாக இந்த மாதிரி கப்பில் வச்சு எடுத்து கொடுத்தோன்னாலே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் அதிகப்படுத்திக்கோங்க. பார்த்து சேர்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.